நடிகை நிரோஷா பற்றி நடிகை ராதிகாவும், ராதிகாவை பற்றி நிரோஷாவும் மாறி மாறி புகழ்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய பிணைப்பு அளவு கடந்த அன்பினால் ஆனதுன்றது எல்லோருக்குமே தெரியும். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் இது நிரூபணம் ஆயிருக்கு. எந்த பிரச்சனையும் துணிச்சலுடன் எதிர்கொள்பவங்க தான் என்னுடைய அக்கா ராதிகா அப்படின்னு நிரோஷா தன்னுடைய பேட்டியில் பெருமைப்பட தெரிவிச்சிருக்காங்க. என் அக்கா தான் என்னுடைய ரோல் மாடல். அவங்கள அதிகமாக பார்த்தோன்னா என்ன திட்டுவாங்க அப்படின்னாலும் எனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தவங்க அவங்க தான். மேலும் நான் அறிமுகமான அக்னி நட்சத்திரம் படம் கூட அக்கா நடிக்க வேண்டியதான். எனக்காக அவங்க அந்த படத்தில் விட்டு கொடுத்துட்டாங்க. அதோட அந்த படத்திற்கு அவரே டப்பிங் கொடுத்தாங்க அப்படின்னு பெருமையாக பேசியிருக்காங்க. நடிகை ராதிகா நிரோஷா பற்றி பேசும் பொழுது 30 வருடம் முன்னாடி உங்களையும் நிரோஷாவை நான் பார்த்தேன், அப்போ போலவே இப்போ இருக்கீங்களேன்னு கேட்டிருக்காங்க. உங்களை அக்கானு கூப்பிடுகிற மாதிரியே என்னையும் அக்கானு தான் நிரோஷா கூப்பிடுவாங்க. மேலும் ராதிகா பேசும்போது நிரோஷாவை நான் தான் முதலில் ஃபோட்டோ எடுத்தேன். அந்த ஃபோட்டோவை நான் பார்த்துட்டு இருக்கும்போது கமல் சார் இது யாருன்னு கேட்டார். என் சிஸ்டர்னு சொன்னேன். பிறகு மணிரத்னம் கிட்ட நிரோஷா ஃபோட்டோவை தந்து ராதிகா சிஸ்டர்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் தான் மணிரத்னம் தன்னுடைய படத்தில் ஹீரோயினாக அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு ராதிகா சொன்னாங்க. அதே போல் நிரோஷா அவர்கள் என்னுடைய அக்கா தான், எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தான் எனக்கு இன்னொரு அம்மானு கண்கலங்க வச்சுருக்காங்க ராதிகாவை பற்றி பேசி. இது ஒரு புறம் இருக்க, இப்போ பார்த்தோன்னா அமரன் படத்தினால என்னுடைய நிம்மதியே போச்சுன்னு படக்குழுவுக்கு எதிராக கல்லூரி மாணவர் வழக்கு தொடர்ந்திருக்கிறாராம். என்னது அப்படின்னு பார்த்தா, சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி நடிப்பில் வெளியான அமரன் திரைப்படம் பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. ரூபாய் 11 கோடி நஷ்ட ஈடு கேட்டு மாணவர் ஒருவர் இப்போ படக்குழுவுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டை சேர்ந்த இராணுவ மேஜர் முகுந்த் வரதராஜரினுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய அளவில் அடிப்படையாக தயாரிக்கப்பட்ட படம் தான் அமரன். ராஜ்குமார் பெரியசாமி இயக்கிய இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் மேஜர் முகுந்த் கேரக்டரில் நடிச்சிருந்தார். சாய் பல்லவி அவருடைய மனைவி இந்து கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. கமலஹாசன் தயாரித்த இந்த படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சார். தீபாவளி பண்டிகை முன்னிட்டு வெளியாச்சு. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்குது. அமரன் படத்தில் ஒரு காட்சியில் சாய் பல்லவி தனது மொபைல் எண்ணை எழுதப்பட்ட ஒரு காகிதத்தை ஹீரோ சிவகார்த்திகேயன் மீது வீசுவார். உண்மையில் அந்த எண் மாணவர் வாகிசனுக்கு சொந்தமானதுன்னு சொல்லப்படுது. படம் வெளியான அக்டோபர் 31 மாணவர் தனது குடும்பத்துடன் தீபாவளியை கொண்டாடி இருந்தபோது சாய் பல்லவியிடம் பேசணும்னு அவருக்கு பல அழைப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு. முதலில் காரணம் தெரியாமல் தவித்த அந்த மாணவர் தனக்கு வரும் கால்களின் எண்ணிக்கை அதிகரித்த பிறகு தனது மொபைல் எண் படத்தில் காட்டப்பட்டுள்ளதாக உணர்ந்திருக்கிறார். தனது ஆதார் எண்ணை வைத்து வாங்கிய இந்த நம்பரை தனது வங்கி கணக்கு முதல் பல்வேறு பயன்பாட்டுக்காக இந்த பதிவு செஞ்சிருக்கிறாராம். அதனால் இந்த நம்பரை மாற்றுவது ரொம்பவே கடினம். அதனால் எனக்கு மனவேதனைக்கும் கஷ்டத்திற்கும் ரூபாய் 11 கோடி நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு இப்போ நோட்டீஸ் அனுப்பியிருக்காரா படக்குழுவுக்கு எதிராக. மேலும் படத்திலிருந்து தனது எண்ணை உடனடியாக நீக்குமாறும் அவர் கேட்டுட்ருக்காரு. இதனால் அவர்களால் தூங்கவோ படிக்கவோ முடியலையா. இது ரொம்பவே அவரை இடையூறு செஞ்சுருக்குன்னு இப்போ ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. இது போன்ற சம்பவம் நடப்பது இது முதல் முறை கிடையாது. 2003 பூரி ஜெகநாதன் நாகார்ஜுனா நடித்த சிவாமணி திரைப்படம் வெளியான போது படத்தில் காட்டப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணை வைத்திருக்கும் நபர் வழக்கு தொடர்ந்தார். இது போல் பார்த்தோன்னா ஏற்கனவே நடந்திருக்கு. இருந்தாலும் இதில் பாதிக்கப்பட போகிறது என்னவோ பொதுமக்கள் தான் அப்படின்னு பலருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.